நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். வாரந்தோறும், அதிலும் குறிப்பாக சனிதோறும், சனிக்கிழமை தோறும், சனிதோறும்னா வேறு பொருளும் கொள்ளலாம், சனிக்கிழமை தோறும் உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் உபதலைப்புகளை எடுத்து எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இதை கேட்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள், நன்றியும் கூட. இன்றைக்கு எனது சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொண்ட நற்செய்தி இன்று காலை திருவழிபாட்டில் எடுத்து எம்பப்பட்ட ஒன்று. அருமையான செய்தி, மிக முக்கியமான செய்தி, இன்றைய சூழலுக்கு தேவையான செய்தி. முதல் நற்செய்தியில் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போம். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகம் கிடையாது. இந்த சிறு பிள்ளை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். முதலாவது, இந்த சீடர்கள் இருக்கிறார்களே, இந்த சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்த காலத்தில் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அந்த புரிந்து கொள்ளாததுக்கு ஒரு முக்கிய காரணம், அவர்கள் என்னவோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு தான் வந்தார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கேற்ப, ஆங்கிலத்தில் ஒரு ஹிடன் அஜெண்டா என்று சொல்லுவோம், ஒரு மறைத்து வைத்திருக்கும் ஒரு சூழ்ச்சியால் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த கண்ணாடிக்குள்ளால் தான் அவர்கள் எல்லாத்தையும் கேட்டார்கள், எல்லாத்தையும் பார்த்தார்கள். அதனால் தான் விண்ணரசு, இயேசு விண்ணரசு என்று சொன்ன பொழுது அவர் ஒரு அரசை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இவர் அதை மொழிபெயர்த்து இஸ்ராயலுக்கு ஒரு அரசு தேவை, சுய நிர்ணயம் தேவை, ரோமர் ராட்சியத்தில் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஒரு சிந்தனையை தான் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அதான் இந்த கேள்வி, யார் பெரியவர், போட்டி, அதிகார பிரச்சனை. இது சிறடி அடிக்கடி வந்திருக்கிறத நாங்கள் நற்செய்தியில் பார்க்குறோம். இயேசு நேரடியாக பதில் சொல்லல, மாறாக ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அந்த சிறு பிள்ளையை பார்த்து, மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக சொல்லுகிறேன். இது இயேசு ஒரு உருவகத்தில் பேசுகிறார். நிச்சயமாக வளர்ந்தவரை பார்த்து நீ பின்னோக்கி போய் பின்னடைவு கொண்டு ஒரு சிறு பிள்ளையாக மாறு என்று சொல்லவில்லை. அப்படி சொல்கிற அளவுக்கு இயேசு இல்லை. அவர் ஞானி. ஒரு உருவகத்தில் சொல்லுகிறார், மனம் திரும்பி, அதான் முக்கியமான, கன்வெர்ட் யுவர் செல்ஃப். மனம் திரும்பி என்றால் என்ன? நீ இவ்வளவு காலம் வளர்ந்து வந்து விட்டாய், புற சூழலில் வளர்ந்து வந்து விட்டாய், அந்த புற சூழல் உன்னை பாதித்திருக்கிறது, அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் உனதாகிவிட்டது, நீ எங்கேயோ போய்விட்டாய், என்னிலிருந்து போய்விட்டாய், அந்த குழந்தை என்ற உண்மையான குழந்தை தன்மையிலிருந்து போய்விட்டாய். ஆகவே நீ மாறு, மனம் மாறு. அப்போ இந்த குழந்தை என்றா என்ன? குழந்தையின் குணாதிசயங்கள் கள்ளம் கபடமற்றது, நேர்மையானது, வெளிப்படைத்தன்மை கொண்டது, இரகசியங்கள் காப்பாற்றாது, எல்லாத்தையும் சொல்லிவிடுவார்கள், இலகுவாக நம்பி விடுவார்கள், ட்ரஸ்ட். எல்லாத்தையும் விட முக்கியமாக இவையெல்லாம் தேவை. பொறாமை கொள்ளாது, போட்டிக்கு போகாது. ஆனால் இவற்றெல்லாம் மேவி த ஒரிஜினல் இன்னசென்ஸ், தொடக்ககால குழந்தை யார்? இருமைவாதம் இல்லாதவர்கள், இரட்டைவாதம் இல்லாதவர்கள், நான் டுவாலிட்டி, அந்த உயர்நிலை. அதை இன்றைக்கு நாங்கள் யூனிட்டி கான்ஷியஸ்னஸ், ஓர்மை விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விண்ணரசு. அதாவது அப்படிப்பட்டவர்கள் தான் விண்ணரசில் வாழ்கிறார்கள்.
அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை இயேசு தொடர்ச்சியாக சொல்லுகிறார். நான் படிக்கலாம், தொடர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்லுகிறார்? இவர்களுக்கு இடரலாயிருப்பவர்கள், இவர்களை பாதிப்பவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். கடுமையாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. கடுமையான வசனம், கிட்டத்தட்ட கொலை தண்டனை. ஏன் இவ்வளவு கடுமையாக பேசினார் என்று சொன்னால், குழந்தைகள், மாசற்றவர்கள், அகத்தே தூய்மையானவர்கள், அவர்களை நீங்கள் மாசுபடுத்தலாமா? அந்த காலத்திலேயே ஏதாவது நடந்திருக்க வேணும். குழந்தைகளை மாசுபடுத்தியதோ ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளை பாதித்திருக்கிறார்கள். அல்லது இயேசு இப்படி குழந்தைகளுக்கு குரல் கொடுத்திருக்க மாட்டார். நான் அறிந்த ஞானிகளுள் ஒரு இருக்கலாம். நான் அறிந்த ஞானிகளுள் இயேசு என்ற ஞானி ஒருவர் தான் குழந்தைகளுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே குரல் கொடுத்தார். இன்று அவர் வாழ்ந்தால், எம்மத்தியில் வாழ்ந்தால் எப்படி குரல் கொடுத்திருப்பார், எப்படி கண்டிப்பாக இருந்திருப்பார். இன்று பாருங்கள், எங்கள் நாட்டில், எங்கள் உலகில், எங்கள் தமிழ் பகுதிகளில் சைல்டு அபியூஸ், குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வோர் தண்டிக்கப்படுவார். இவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அல்லது உதவி பெற்று மாற வேண்டும். கவுன்சிலிங், சிகிச்சை, உளவள சிகிச்சை. ஒரு குழந்தையை பாலியலுக்கு உட்படுத்துவது யாராக இருந்தாலும் சரி, அவன் படித்தவனாக இருந்தா என்ன, அப்பனாக இருந்தா என்ன, மாமனாக இருந்தா என்ன, ஆசிரியனாக இருந்தா என்ன, குருவாக இருந்தா என்ன, மிகப்பெரிய தவறு. இட்ஸ் அ கிரைம். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். சைல்ட் லேபர் எவ்வளவு பொல்லாத ஒன்று. அந்த குழந்தைகளை மாசுபடுத்துகிறார். குழந்தைகளை விற்கிறார்கள், கடத்தி விற்கிறார்கள். அப்படி நடக்குது. நடக்காத ஒன்று நான் சொல்ல இல்லை. அப்போ தாயும் தகப்பனும் உறக்க கத்தி சண்டை போடுகிறார் என்று சொன்னால் அது அந்த குழந்தையை பாதிக்குது. வீட்டில் அந்த தாயும் தகப்பனும் கெட்ட வார்த்தைகளால் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அது அந்த குழந்தையை பாதிக்குது. அல்லது ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் குழந்தையை போட்டு திட்டு திட்டினால் அடித்தால் அது அந்த குழந்தையை பாதிக்குது. இயேசு குரல் கொடுத்தார். இன்றைக்கு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் மிக 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 அரிது. கொடுக்கிறார்கள் சில நிறுவனங்கள், சில அமைப்புகள். ஆனால் போதாது. எல்லா மதங்களும், மதங்களுள்ள எல்லா குருக்களும் இறைவாக்கினராக மாற வேண்டிய அவசியம். தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ், இறைவாக்கினர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தால் இது ஒரு பெரிய அநீதி. குரல் கொடுக்க வேண்டும். மனித உரிமைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் இதற்கு குரல் கொடுத்தே அவசியம். இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், இந்த குழந்தைகளுக்கு இடரலாக இருக்காதீர்கள், அவர்களை பாதாளத்தில் கொண்டு போகாதீர்கள். அவை குழந்தைகளை போருக்கு அனுப்புவது தப்பு. அது யார் செய்தாலும் தப்பு தான். ஒரு சாரார் செய்தால் தப்பு, மற்ற சாரார் செய்தால் தப்பு இல்லையா? அது பாரபட்சம். அது உண்மையான நீதி அல்ல. இன்றைக்கு எங்களோட பகுதி எடுத்துக்கொண்டால், எங்களோட வாழ்நாள் பார்த்து கொண்டால், நாங்கள் என்னென்னவெல்லாம் கேள்விப்படுகின்றோம். இயேசுவின் காலத்தில் குழந்தைகள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ பிள்ளைகள் நடந்திருக்கிற காரணத்தினால் தான் இயேசு இவ்வளவு கடினமாக பேசியிருக்கிறார், அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எங்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுது மிக கேவலமான ஒரு நிலையில், ஒரு சூழலில் வாழ்கிறார்கள். பல்வேறு செய்திகள் அவர்களுக்கு வருகின்றது. அவர்களால் கிரகிக்க முடியாத செய்திகள் சமூக வலைத்தளங்களில், மொபைல் ஃபோனில், திரைப்படங்களில்,
கேவலம். வீட்டில், பாடசாலையில், கோவிலில். அப்போ இந்த குழந்தைகளின் மனப்போக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி வளர்வார்கள்? எங்களுடைய சமுதாயத்தில் வன்செயல் மிகவும் அதிகரித்து விட்டது. போரின் பின் நாங்கள் போரிலிருந்து ஏதாவது கற்று அந்த போரிலிருந்து வெளியால் வந்து வளர்வோம் என்று எதிர்பார்த்த வேளையில் அந்த போரிலிருந்து நாங்கள் வெளிவராமல் அந்த போரினுடைய எதிரொலியாக வன் செயல்கள் வீட்டிலும், நாட்டிலும், கிராமத்திலும், பட்டணத்திலும் நடைபெறுகின்றது. வாழ்வெட்டுக்கள், கொலைகளின் மாதிரி, வெட்டி கொலை. இதை பார்க்கும் குழந்தை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார். அது எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. அந்த இளம் மனதில் இவை பாதிக்கப்படும் பொழுது அது அவருடைய வாழ்நாள் பூராக இருக்கும். குழந்தைகளை காப்பாற்றுங்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் குழந்தைகளாக மாறுங்கள். அதாவது அந்த குழந்தை தன்மை, அகத்தில் ஒரு தூய்மை, ஒரு வெளிப்படைத்தன்மை, நேர்மை, எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமாக இஜுமைவாதமற்ற ஒரு குழந்தை, இஜுமைவாதமற்ற மனிதர்களாக வாழுங்கள், வளருங்கள். அதுதான் மோட்சராட்சியம். மறு உரையில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.